ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி யூகோ பேங்கில் ரிலீஸ் ஆன அப்ரெண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 550 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க், அதில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக வந்து 2700 போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆல் ஓவர் இந்தியா. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 14 ஜூலை 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், எங்கே போய் அப்ளை பண்ணணும், அதுக்கு உண்டான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸ் ஸ்டேட் வைஸாக இருக்குது. அது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸோட தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சேலரி டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரூரல் செமி அர்பன்னா 10,000 வந்து எவ்ரி மந்த் வந்து சேலரி இருக்கும். அர்பன் ஏரியாவில் 12,000, மெட்ரோ சிட்டிஸில் பிளேஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15,000 பெர் மந்த். ஸோ இந்த மாதிரி ஏரியா வைஸ் வந்து நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகிறீங்களோ அந்த சிட்டிக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ். இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 944, இது ஜிஎஸ்டியோட சேர்த்து இருக்கும். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 472, அது வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஃபீமேல் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 708. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு ஏஜ் லிமிட், கிராஜுவேட், அந்த டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, இன்டர்வியூ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற ஸ்கேன் காப்பீஸை ஃபுல்லாக ஒரிஜினல் செக் பண்ணுவாங்க. அதில் எதுவும் மிஸ்மேட்ச் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பேஜ் பாட்டமில் இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் வந்தீங்கன்னா சென்டரில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அங்கேருந்து எடுத்தது தான் அந்த PDFல. ஸோ அதில் வந்து இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் ஸ்டேட் வைஸாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டோட்டல் வந்து 2700 சீட்ஸு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. July 14 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட்டும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. July 28 நடக்கும். இந்த மந்த் எண்டிலே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி எதுவுமே ஆஃபீஸ்க்கு அனுப்ப தேவையில்லை. ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ PNBயோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, அல்லது இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. 2 வெப்சைட்டில் இதில் ஒன்றில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மற்ற ஸ்டேட்டை நம்ம விட்டலாம். கீழே நம்ம தமிழ்நாடுக்கு வந்தோம்னா, ஸோ இங்கே இருக்குது தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த 3 சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. சென்னையில் வந்து டோட்டலாக 29 வேகன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் 13 வேகன்சிஸும், திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வேகன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டல். இதில் வந்து கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு SC/ST, OBC, EWS, அன்ரிசர்வ்டு அப்படின்ற மாதிரி கேட்டகரி வைஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கிங்க. பட் இந்த 3 சிட்டியில் மட்டும் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். மீதி மற்ற வந்து ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒவ்வொரு சிட்டிக்குள்ளே எவ்வளோ இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. உத்தரப்பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 561 வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 60 வேகன்சிஸ்லாம் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எந்த டேட் படி இருக்கணும்னா June 30, 2024 உங்களுக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். உங்களோட 2 பர்த் டேட்டு பார்த்தீங்கன்னா 30 June 1996, அதிலிருந்து 30 June 2004 இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST, OBC, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ஸிமம் 28 இயர்ஸ்லேருந்து இந்த கேட்டகரி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுவும் வந்து June 30, 2024 அந்த டேட் படி இருக்கணும். கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின், ஸோ எனி டிகிரி, வெதர் நீங்கள் வந்து ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் டிப்ளமோ, ITI கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30 June 2024 வந்து டிக்ளேர் ஆகி உங்களுக்கு வந்து மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் டிகிரி எல்லாமே கையில் இருக்கணும். ஸோ எக்ஸாம்ஸ் முடிச்சு ரிசல்ட் இன்னும் வராத கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படியே ரிசல்ட் வந்தாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது ஜூன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, June 30க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஆல்ரெடி வந்து கையில் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிகிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் இருக்குது. எப்போயுமே வந்து அப்ரெண்டிஸ் வந்து 1 இயர் இருக்கும். ஒரு சில கம்பெனி, ஒரு சில இன்ஜினியரிங் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. பட் பேங்க்கில் வந்து 1 இயர் மட்டும் தான். இந்த 1 இயர் ட்ரைனிங் will include 2 வீக்ஸ் வந்து பேசிக் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வீக்ஸ் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஸோ பேசிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு
ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பேங்க்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டைஃபண்ட் பெனிஃபிட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஏரியா வைஸ், அதாவது ரூரல், செமி அர்பன், அர்பன், மெட்ரோ வைஸ் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி மந்த் இருக்கும். டோட்டல் 1 இயருக்கு வந்து இந்த ஸ்டைஃபண்ட் இருக்கும். 1 இயர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதை ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து 9ல். அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ் டு விசிட் பேங்க்ஸ் வெப்சைட். ஸோ பேங்க்கோட வெப்சைட் வந்து pnbindia.in. அதில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மெனு பண்ணிங்கன்னா அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் 2024-25 அப்படின்ற மாதிரி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா டேரெக்டாக இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணணும்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, 2 ஸ்டெப் இருக்குது. NAPS வெப்சைட், அதாவது NAPS, இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே போல் NATS போர்ட்டல், NATS, இதிலே வந்து ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்கே ஆன்லைனில் பேங்க்கில் அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. அங்கே நீங்கள் வந்து அதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ட்டல்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி சிஸ்டமில் வச்சுக்கோங்க. எப்போயுமே வந்து ஆன்லைனில் பேங்க் இது எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் மொபைல் அப்ளை பண்ணாமல் சிஸ்டம்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா ப்ராடாக இருக்கும். அதை ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு, எது மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் கூட ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ நான் ஆல்ரெடி சொன்னது போல் நான் ரீஃபண்டபிள். ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து ஸ்பிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே இதை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கெலாம் வந்து ஜஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டில் ஜென்ரேட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட முடிச்சுருவாங்க. பட் பேங்க்குன்றனால இங்கே ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் கூட இங்கே இருக்குது டேபிளில். 28 ஜூலையில் நடக்கும் இந்த மந்த் எண்டில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸு. 4 சப்ஜெக்ட்ஸ்ன்றனால ஒவ்வொன்றுக்கும் 25 ஈச். மீடியம் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும், தமிழில் இருக்காது. அதே போல் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரியுதான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட லோக்கல் லாங்குவேஜ், உங்களோட மதர் டங் தமிழ் அல்லது தெலுங்கு இது இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபைனல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது 3 வச்சு ஃபைனலாக வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம வெப்பேஜ் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷனில் கீழே அப்ளை நோ பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் வித் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யுவர் NATS என்ரோல்மெண்ட் நம்பர். இந்த NATS வெப்சைட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த NATS வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த NATS வெப்சைட்டோட லிங்க் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 10 இங்கே வந்தீங்கன்னா இந்த இருக்குது NATS. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த NATS வெப்சைட் பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். இதில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். டாப்பில் மெனு பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதில் ஒரு சில டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். 7 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணும்போது அதோட ஃபார்மேட் இருக்கும், ஜேபக்கா அல்லது PDF ஆனு. அதுக்கப்புறம் சைஸும் இருக்கும், என்ன சைஸில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும்னு. அதுக்கப்புறம் கீழே வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் இந்த கேப்சா இதை ஃபில் பண்ணி இந்த பட்டனை சென்ட் OTP பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் OTP வரும். அதை நீங்கள் அடுத்த பேஜில் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் வரும். அதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் NAPS இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கோட் நம்பர் கிடைக்கும், அதையும் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியமாக வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து மேண்டேட்ரி. இது ரெண்டுமே ஆப்ஷனல், பட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரி வைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஜென்ரல்னா 944. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறது ப்ளஸ் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அது எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 28 ஜூலை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம PNB வெப்சைட் அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து அங்கேருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கூகுளில் வந்து நீங்கள் PNBன்னு சர்ச் பண்ணாலே இங்கே வந்து ரிசல்ட் வருது. இதில் ரெக்ரூட்மெண்ட் கேரியர்ஸ் இது டேரெக்டாக இந்த லிங்க் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. கீழே வந்தீங்கன்னா இந்த 29/6 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. இதோட நோட்டீஸ் தான் நம்ம பார்த்தோம், இந்த PDF தான் இப்போ நம்ம பார்த்தோம். பேக் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்
இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து BFSISSC அப்படின்ற மாதிரி இன்னொரு வெப்சைட்டுக்கு போகுது. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கெரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த PNB அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட், ஹிந்தி அட்வர்டைஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். உங்களுக்கு PNB வெப்சைட்டுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த சேம் ஃபார்ம் தான் நம்ம வெப்சைட்டோட அந்த அப்ளை நோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 14, 2024. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.